ஸ்வராஜ் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து நிதின் சி பாபு அண்ட் மனோஜ் ஸ்வராஜ் ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க. ஏன் இந்த ஸ்க்ரீன் பிளேவை நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து சின்ன பசங்களுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறோம்ல, அது வந்து ரொம்ப அழகாக இதில் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சுராஜ் வெஞ்சிராமுடு ஃபேமிலி மேட்டரோட சந்தீப் கேரக்டர்களுடைய அந்த லவ்வை வந்து கனெக்ட் பண்ண விதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஒரு பொண்ணு நிராகரிக்கிறா, ஏன்னா நீ ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னு நிராகரிக்கிறா. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொண்ணு வந்து ரொம்ப சேஃபர் சைடுங்க. ஆனால் நம்ம அதே நேரத்தில் என்ன சொல்லுவோம், உனக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் அவளுக்கு பிடிக்கல, ரைட்? சரி, இப்போ நான் வர்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நீ எப்படி என்ன நிராகரிக்கிறேன்னு அதுக்கு சண்டைக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். அவன் வந்து எந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கிறான்றது திரைக்கதையில் எடுத்து வந்துட்டு அவன் சொல்லுவான், உனக்கு வந்து என்னை வந்து பிடிக்கல, என் ஆக்டிவிட்டிஸ் உனக்கு வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு புரியுது. ஆனா எனக்காக ஒருத்தவங்க கண்டிப்பா பிறந்திருப்பா, என்ன பொறுத்துக்கிட்டு என் டேஸ்டுக்கு ஒருத்தர் வருவா, அதுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்ற அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அது நல்லா இருந்தது.